ஏன் இறை செய்தி கொஞ்சம் பேர் கடந்த சனிக்கிழமை வந்திருப்பீங்க. எதை குறித்து படிச்சு பார்த்தோம், தியானிச்சோம்? சோதனைகள் மற்றவர்களை பாவத்துல விழ வைக்க கூடாது. மற்றவர்களை பாவத்தில் விளைவிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 இறைவார்த்தை 1 வசனத்தை நம்ம தியானிச்சோம். அடுத்த நாள் என்ன சொல்லுது வார்த்தை? இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது, ஆனால் அதாவது பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமா இருப்பவருக்கு கேடு. பிரைஸ் தி லார்ட். ஓகே, பாவ சோதனை கொண்டு வருவது யாரு? பாவ சோதனை கொண்டு வருவது யாரு? டெவில் கொண்டு வருவாங்க. டெவில் கொண்டு வர்றான். அப்ப ஐயோ கேடு யாருக்கு இருக்கணும்? ஐயோ கேடு டெவிலுக்கு இருக்கணும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டெவிலோட வேலையை எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்தானே அன்னைக்கு பார்த்தோம் சனிக்கிழமை, டெவில் செய்யக்கூடிய வேலையை எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்மை சுய ஆய்வுக்காக இந்த வார்த்தையை ஆவியான கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையிலேயே நம்ம கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறோமா? நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளை. அடுத்த நேற்றை கூட நம்ம என்ன கொண்டாடணும்? கிறிஸ்து அரசுடைய பெருவிழாவை கொண்டாடணும் இல்லையா? கிறிஸ்து உயிருள்ள கடவுள், மூவர் இறைவன், உலகத்தின் அரசராக இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளாக இருக்கின்றபடியால் நாங்கள் எதையும் செய்ய எங்களுக்கு ஆற்றல் உண்டு. அப்படிதானே? அவர் எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடியதுனால நாங்க எல்லாவற்றையும் எப்படி பண்ணுவோம்? வெற்றியா முடிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்துல சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளா, அதாவது கிறிஸ்துவோட இணைந்து அல்லது கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில காட்டுறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுச்சு. அப்போ ஒரு சில காரியங்களை குறித்து அன்னைக்கு பார்த்தோம், அன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? என்னென்ன காரியங்கள் பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? போதை பொருட்கள் விற்பது இல்லையா? கடைகள்ல நிறைய பேர் இன்னைக்கு போதை பொருட்களை வித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு காரியம் அப்படிதானா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. போதை பொருட்களை விற்பது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு கடை வச்சு நாங்க சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு கடவுள் அது கொடுத்துட்டு இருக்கிறோம், இப்படி இருக்குது, கடவுள் ஓகோன்னு இருக்குது. அந்த ஓகோ என்று இருக்கின்ற அந்த ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றது உண்மையாகவே, அதாவது இங்கே அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரைஸ் தி லார்ட், போதை பொருட்கள் விற்பது கடவுளுக்கு பிரியமான காரியமா? ஓகே, முதல்ல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? போதை பொருட்கள் செய்வது அல்லது தயாரிப்பது சரியான காரியமா? அடுத்தனா இப்ப இதை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னும் என்ன பார்த்தோம்? போதை பொருட்கள் அல்லது பார்ட்டி வைக்கிறது. ஃபங்க்ஷன்னா பார்ட்டி. அப்படிதானா? இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் பிறந்த நாள்ல பார்ட்டி, ஈவன் இறந்த நாளைக்கும் வச்சிருவாங்க. இப்போ அப்படிதானே? பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கும் பார்ட்டி, ஏன்னா சந்தோஷமா போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாத்துக்கும் பார்ட்டி, எது தொட்டாலும் பார்ட்டி. இந்த பார்ட்டியில் நம்ம எதை செய்யறோம்? இன்னைக்கு அநேக குடும்பங்களில் வீடுகளில் குடும்பமாக இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள், பிள்ளைகள் முன்னாடி பிள்ளைகளுடன் சேர்த்து வச்சு. இது ஃபேஷன். இன்னைக்கு அது ஒரு ஃபேஷன் ஆயிட்டு இருக்குது. நார்த் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி, அது என்ன சொல்றது, வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நமக்கு வந்துட்டு இருக்கு. சொல்லக்கூடியவங்களே பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்களே அதை விற்பதற்கு அனுமதியும் கொடுக்கிறார்கள், கடைகளை திறந்து வைக்கிறார்கள். அப்படிதானா? இன்னைக்கு ஏகப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம உண்மையிலேயே இந்த காரியத்தை செய்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் எதுக்கு இதை ரீகாப் பண்றேன்னா, அன்னைக்கு நிறைய பேர் வரலங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ரீகாப் பண்றேன், வேற ஒன்றும் முடியாது. உண்மையாகவே நான் எந்த நிலையில் இருக்கிறேன், அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், அது கடை வச்சிருக்கலாம், இல்லாது டீ கடை வச்சிருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும், எந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கலாம், அங்கெல்லாம் அதெல்லாம் இல்லாம என்னால எப்படி வியாபாரம் பண்றது? அப்போ உண்மையிலேயே நாம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை கொடுக்கிறோம்? வார்த்தை என்ன சொல்லுது?
ஒருவன் பாவத்தில் விழ செய்பவனுக்கு ஐயோ கேடு. அவன் என்ன பண்ணணும்? எந்திரக்கல்லை கழுத்தில் கட்டி எங்க ஒதுக்கி போடணும்? ஆழ்கடலில் போடுவது அவனுக்கு நலமா இருக்கும். அதான் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். எந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடல்ல தூக்கி போடுறது அவனுக்கு நலமாக இருக்கும். ஏனென்றால் அவன் இந்த உலகில் வாழ்வதை விட சீக்கிரமா ஏதோ ஒரு வழியில தப்பிச்சு வரலாம், இல்லைன்னா மொத்தத்துல போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ போதை பொருட்களுக்கு இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அழிவுக்கு காரணமாக இருக்கின்றார். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இந்த போதை பொருட்களினால் அதை வாங்கி செஞ்சுட்டு எத்தனை குடும்பம் இன்னைக்கு அழிவில் போய் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கண்கூட நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம். இங்க ஜெபத்துக்கு வர்றவங்க கேட்பாங்க, ஏகப்பட்ட பேர் கேட்பாங்க, எங்களுக்காக, இவருக்காக, மனமாற்றத்துக்காக, இவங்களுக்காக ஜெபிங்க, இவங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அதே நேரத்துல நாமும் நம்முடைய குடும்பத்தின் நம்ம இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள சூழ்நிலைகள்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பம் எப்படி அழிவுக்கு போய் கொண்டிருக்கு அல்லது அழிவிலே அந்த குடும்பத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது இது இந்த பழக்கத்தின் நிமித்தமாக அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதற்கு காரணமாக இருக்கின்றவர்களுக்கு என்ன கடவுள் கொடுக்கக்கூடிய வார்னிங், எச்சரிக்கை என்னது? ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனென்றால் நீங்கள் யாரை இது பண்ணி தொலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கடவுளை. போதைப் பொருள் எடுக்கிறதுனால என்ன ஆகுது? கடவுளுடைய ஆலயத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறோம். சரி, இப்போ போயிட்டு நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலை நம்ம உடைப்போமா? நம்ம போயிட்டு நம்ம ஊர்ல பணம் போட்டு கட்டி எல்லாமே, ஊர்ல வந்து மாதா கோயில் இருக்குது, இல்ல ஜீசஸ்க்கு கோயில் இருக்கு, இல்ல புனிதர்களுக்கு கோயில் இருக்கு, போய் கோயிலுக்கு உடைப்போமா? உடைக்க மாட்டோம் இல்லையா? அப்போ அந்த கோயிலை உடைக்க மாட்டோம், அது கல்லால் கட்டப்பட்டது. இங்கு கிறிஸ்து உண்மையாக வாழக்கூடிய இந்த கோயிலை நான் உடைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. கல்லால் கட்டப்பட்டதை நான் உடைக்க மாட்டேன். ஆனா கிறிஸ்து வாழக்கூடிய இந்த ஆலயம் எங்க சொல்லப்பட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை நீ படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறாரா என்று நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளாக இருக்கின்றார். வாழக்கூடிய ஆலயத்தை நாம் டெஸ்ட்ராய் பண்ணுறோம், உடைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாம் நம்முடைய இதுல இருந்து என்ன செய்ய போறோம்? நம்முடைய அன்றாட ஜெபத்துல நம்ம நிச்சயமாக அவர்களுக்காக ஜெபிக்கணும். யாருக்காக? விற்பவர்களுக்கும் அதை தயாரிக்கின்ற நிறுவனங்களுக்காகவும் தயாரிப்பவர்களுக்காகவும் அவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? குடிகாரங்கள்லாம் மனம் மாறணும், போதை பொருள் இருக்கிறவங்க எல்லாம் மனம் மாறணும், அவங்க எல்லாம் மனம் மாறணும். ஆனா சேல்ஸ் மட்டும் பண்றவங்களை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனா ஜீசஸ் சொல்றாரு, அவங்களுக்கு ஐயோ கேடு. அப்ப அப்படி செபிக்க நல்லது என்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருந்தா நமக்கும் பாவம். பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை தான் சொல்லுது. ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம். அப்போ நாம் ஜெபிப்பது நமக்கு நன்மை என்று சொல்லக்கூடியது. நாம் ஜெபிப்பாமல் இருந்தால் அதுவும் நமக்கு பாவமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அதை உதாசீனப்படுத்துறவர்களுக்கு, நிலவில் வருகின்ற பொழுது நீங்கள் உடனே ஜெபிக்கிறீங்கன்னா சூப்பர். அதை உதாசீனப்படுத்தினோம் என்றால் அது அவர் கடவுளுடைய பிள்ளைகள் மேல் அல்லது என்னுடைய சகோதரன் மேல் அக்கறை இல்லாத நிலை. பிரைஸ் தி லார்ட். அக்கறை என்ன தெரியுது இல்லையா? அவனுக்கு கேர் எடுக்கிறது இல்லை. அவன் எப்படி வேணாலும் போயிட்டு போறான். அவன் தானே, அந்த குடும்பம் தானே. எங்கேயோ நடக்குது, அமெரிக்காவில தான் நடக்குது, யூரோப்ல தான் நடக்குது, எங்க வீட்டுல இல்லைல்ல, நாங்களும் சூப்பரா இருக்கோம்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? இப்ப நம்ம யோசிக்கணும், யாருடைய பிள்ளையாக நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? தொடக்கத்துல சொன்னோம், இந்த பாவ சோதனைகளை கொண்டு வருவது சாத்தான்னு சொல்லி. இப்ப நம்ம அதை செய்யாத போது நாமும் அவனுடைய பிள்ளைகளாக ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்ல கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த சூழ்நிலை இருந்து, அப்ப எங்களுடைய கணவர் இந்த மாதிரி இருக்கிறாங்களே, அல்லது எங்க வீட்டுல இந்த மாதிரி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்றது? நான் என்ன செய்ய முடியும்? ஆதங்கம் உங்களுக்குள்ளாக வரலாம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ளாக ஆதங்கம் இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை உங்கள் குடும்பத்தை மீட்கும். பிரைஸ் தி லார்ட். எடுத்து படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் இறைவார்த்தை 14. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் இறைவார்த்தை 14. நம்பிக்கை கொள்ளாத நம்பிக்கை கணவர் கொள்ளாத நம்பிக்கைக்குள்ளாத கணவர்
நம்பிக்கை அப்படி கொண்ட தன் மனைவியால் தூயவராகிறார். அப்படியே நம்பிக்கை கொள்ளாத மனைவி நம்பிக்கை கொண்ட கணவரால் தூயவர் ஆகிறார். அப்படி Amen. இல்லையே நாள் பிள்ளைகள் தூய்மை உள்ளவர்களா இருப்பார்களே. Praise the Lord. உங்கள் பிள்ளைகள் எப்படி பாருங்க தூய்மை இருக்காது உங்களுக்குள்ள. ஏன் காரணம் என்ன? நாம் செய்கின்ற தவறுனால, நம்முடைய நம்பிக்கை இல்லாத குறைவினால நாம் என்னத்துக்கு சேர்த்து வைக்கிறோம்? உங்களுக்கு சாபத்தை சேர்த்து வைக்கிறோம். Praise the Lord. புரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய சந்ததிக்கு செல்வம் ஆசீர்வாதம் என்ற செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கு பதிலாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபம் என்று வச்சுட்டு அவர்களை அழிவுக்கு உண்டாக்குகின்றோம். Praise the Lord. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கு. கடினமாக இருக்கு. இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் நேற்றை கேட்கும் போதெல்லாம் பயங்கர கடினமா இருக்கு. Praise the Lord. ஹல்லேலூயா. அப்போ இந்த பிள்ளை கடவுள் சொல்ற உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய கணவனை மீட்கும், கணவனுடைய நம்பிக்கை உன்னுடைய மனைவி மீட்கும். இந்த நம்பிக்கை எங்க இருக்கணும்? இறை வார்த்தையின் மீது இருக்கணும். Praise the Lord. உங்களுடைய வார்த்தை என்ன சொல்கின்றது? என்னுடைய என்னுடைய கணவன் கடவுள் கொடுத்தது, என்னுடைய மனைவி கடவுள் கொடுத்தது, அவருடைய பிள்ளை அவருடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், அவர் நல்லவராக இருக்கிறார் என்று நான் எப்பொழுது ஏற்றுக்கொண்டு அதை மன நிறைவோடு என்னுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு நஞ்சுள்ளவர்களாக இருக்க ஆரம்பிக்கின்றேனோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீயவனுடைய ஆதிக்கம் ஒளிந்து போய் கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் எதை பயணித்து மையமாக வைத்து ஓடுகிறோம்? இறை வார்த்தை எனக்கு சொல்லுகின்றது, இதோ நான் என் கணவனும் ஒரே உடலாக இருக்கிறோம், நாங்கள் ஓர் உயிராக இருக்கிறோம். ஆகவே எங்களை பிரிப்பதற்கு இந்த மனித சக்தியாலும் முடியாது, எந்த தீய சக்தியாலும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம டிக்ளேர் பண்ணுகின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களை வெல்வதற்கு யாராலும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பயப்படக்கூடாது. என்னுடைய கணவர் அப்படி இருக்கிறார், இல்லை இந்த குடும்பத்தில் இப்படி இருக்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அவர்களை கண்டு பயப்படாதீங்க, குழப்பமடையாதீங்க, பயப்படாதீங்க, வேதனையில் ஓடாதீங்க. ஒரே ஒரு நம்பிக்கை, என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னுடைய குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் என்னுடைய குடும்பத்தின் தலைவராக இருக்கின்றபடியால் அவர் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைவானது வருகின்ற பொழுது குறைவுகள் எல்லாம் மறைந்து போகும். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையில நீங்கள் பயணிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன தெரியுங்களா, எப்ப பார்த்தாலும் குடிச்சு வந்து அடிக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை, எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனை, நான் எனக்கு விடிவே கிடையாதா, ஒரு டிப்ரெஷன்ல போய் கொண்டு விட்டுருவான். உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொண்டு வச்சிரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால யோசிக்கணும், என்னுடைய குடும்பத்தில் இந்த நிலை இருக்கா? நான் பயப்பட மாட்டேன். நான் யாரு? எனக்குள்ளாக இருக்கிறவர் யாரு? கிறிஸ்து அரசர் இல்லையா? எனக்குள்ளாக இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனோட பெரியவர். அப்படிப்பட்ட பெரியவரை நான் என் உள்ளத்திலே நான் ஏந்தி இருக்கின்ற பொழுது, அவரிலே என்னில் நிலைத்து இருக்கின்ற பொழுது நான் எப்படி தவறு செய்ய முடியும்? இது ஒரு சகோதரி நேற்று கேட்டாங்க. ஒரு சகோதரி என்கிட்ட மெசேஜ் போட்டு கேட்டாங்க, நீங்க அன்னைக்கு மெசேஜ் சொன்னீங்க, கடவுள் வந்து ஜீசஸ் நம்ம கடவுள் வந்து நமக்கு பக்கத்துல இருக்கிறாரு, நிழலா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பிரதர் எப்படி பிரதர் பாவம் செய்ய முடியும் நம்மளால? இந்த கேள்வியை போட்டிருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி நம்மளால பாவம் செய்ய முடியும்? ஆனா செய்யறோமே. ஆனாலும் என்ன பண்றோம்? நம்ம செய்யறோமே. ஏன்? பிரைஸ் தி லார்ட். இந்த கேள்விக்குரிய ஏன் காரணம் என்ன தெரியுங்களா? என்னுடைய உள்ளத்தில் எது இருக்கின்றதோ, என்னுடைய சிந்தனை நான் எதை அதிகமா விதைத்து என்னுடைய உள்ளத்தில் அதிகமா விதைத்து கொண்டிருக்கின்றேனோ அதனுடைய வெளிப்பாடு தான் நமக்குள்ளாக பாவமாக கருவெடுத்து வருகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் காயின் சொல்லுவார், நீ ஏன் ரொம்ப புலம்பிட்டு கிடக்குற, நீ ஏன் பாவம் செஞ்சுட்டு இருக்க, பாவத்தை நீ அனுமதிச்சேன்னு என்ன பண்ணும்? அவனை காலை சுத்திட்டு இருப்பான், வீட்டை சுத்திட்டு இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ளாக இருக்க வேண்டியது இறை வார்த்தையை எனக்குள்ளாக ஏந்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக இறை வார்த்தையை நான் எப்பொழுது ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறேனோ, என்னுடைய வார்த்தையை நான் எப்பொழுது தியானிக்க ஆரம்பிக்கின்றேனோ அப்பொழுது பாவ சிந்தனைகளை கொண்டு வரக்கூடியவனை நீங்கள் வெல்லக்கூடிய வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்தில் ஆவியானவர் பேசுவார். அதான் சொல்லுவார், நீங்க போய் நின்னுங்க, நான் பேசுவேங்கிறார். உனக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், அப்ப நான் உனக்கு சொல்லித் தரேங்கிறார். எப்போ எனக்குள்ளாக இறை வார்த்தை எனக்குள்ளாக நிறைத்து இருக்கின்ற பொழுது, எனக்குள்ளாக என் வாழ்க்கையில கடவுள் மீது நம்பிக்கையை நான் ஆழப்படுத்துகின்ற பொழுது, நான் நிற்கக்கூடிய இடத்தில் அவர் பேச வைப்பார். எப்படி பேசுவாரு? உங்களை யாரும் வெல்ல விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். உங்களால யாரும் வெல்ல முடியாது. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு எதிராக தீயவனால் பேச முடியாது. வாய்கள் கட்டப்படும், சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படும். தானியேலுக்கு நடந்தது இதுதான். பிரைஸ் தி லார்ட். கவலை கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒருவருடைய உடலை, அதாவது ஒரு ஆலயத்தை நாம் டெஸ்ட்ராய் பண்ணுகிறோம். ஆலயத்தை அழிப்பது நான் உதவியாக இருக்கிறேன் என்றால் யோசித்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது நம்ம இன்னொன்னு பார்த்தோம்,
அன்னைக்கு டீட்டெயில பார்க்கல, சும்மா லேசா தான் பார்த்தோம் இல்லையா, வார்த்தைகளை வச்சு பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். அடுத்து இன்னொரு காரியம் பார்த்தோம், என்னது, ஆடை அணிவதை குறித்து பார்த்தோம் இல்லையா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நம்முடைய ஆடையினால் என்னுடைய உடலை கொண்டு மற்றவர்களை நான் பாவத்தில் விழ வைத்தேன் என்றால், என்னுடைய நடை பாவனைகளை கொண்டு நான் பாவத்தில் விழ வைத்தேன் என்றால், ஓகேங்களா, அடி யாருக்கு? அவனையாவது மன்னிச்சிருவாரு. அடி பாவத்தில் விழ வைக்கின்றவர்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று அநேக மக்களுக்கு இதை குறித்து ஒரு கவலையே இல்லை, இதை குறித்து ஒரு எச்சரிக்கையே கிடையாது, இதை குறித்து அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன், இதெல்லாம் ஃபேஷன். இன்னைக்கு இதுதானே உலகம், இது ஃபேஷன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஃபேஷன் என்ற மாயையில் இன்று உலகை, உங்களையும் மக்களையும் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் தீயவன். அதுல சிக்கி மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் மாயம் விரிச்சிருக்கிற வலைகளில் ஒன்று. இந்த என்னது, இந்த ஆடைகள் வலைகளில் ஒன்று. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தான் பாவம் செய்யலையே, நம்ம தான் நல்லா இருக்கிறோம், நம்ம தான் நல்லா போயிட்டு இருக்கோம், நம்ம தான் இறைவார்த்தை சொல்றோம். ஆனா ட்ரெஸ் எல்லாம் நல்லா கவர்ச்சியா நல்லா அதை போட்டுட்டு நம்ம நடந்து போயிட்டு மற்றவங்களை பாவத்தில் விளைவிக்கும் பொழுது என்ன நடக்குது? பிரைஸ் தி லார்ட். மற்றவர்கள் உங்களை குறித்து இடர்களாக பேச வைத்தீர்கள் என்றால், உங்களுடைய ஆடைகளினாலோ உங்களுடைய அலங்காரத்தினாலோ மற்றவர்கள் இடர்கள், அதுவும் பாவமாக இருக்கின்ற. பிரைஸ் தி லார்ட். எப்படி இதெல்லாம் பாவம்? யார் பாவம் செய்யறது? யாரு? அவர்கள் பாவத்துக்குள்ளாக போகின்ற பொழுது அதற்கு காரணமாக இருக்கின்றவர்கள். அதற்கு இச்சின்னஞ்சிறிய ஒருவனை, எப்போ அந்த வார்த்தை நான் வச்சுங்க, சின்னஞ்சிறிய ஒருவனை பாவத்தில் விலை செய்கிறவனுக்கு என்னது, இந்திரக்கல்ல கட்டி போடணும். அப்போ நம்முடைய ஆடையில அல்லது நம்முடைய போகக்கூடிய இதுலதான் ஒரு நாள்ல இதே குறிச்சு நம்ம டெய்லி பிரேயர்ல பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஒரு வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட. பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் இதை குறிச்சு, இந்த ஆடை இந்த பர்டிகுலர் காரியத்தை குறித்து பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இஸ்லாமியர்லாம் பெஸ்ட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ரொம்ப பெஸ்ட் அவங்க தான். அவங்க என்ன பண்றாங்க, புர்காவா அதெல்லாம் போட்டுட்டு அவங்க யாருக்கு எந்த ஒரு இடையரும் கொடுக்கறது இல்லை. உண்மையா நான் சொன்னேன்னா, எனக்கு கேட்டீங்கன்னா அது நல்லதுதான். பிரைஸ் தி லார்ட். ஒரு வகையில நம்மளை காப்பாத்துறாங்க, அவங்களும் தங்களை காப்பாத்திக்கிறாங்க அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் சேர்த்துதான். ஓகேங்களா. கேட்கறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா இதெல்லாம் பாவம் என்பதை நாம் அறியாமல் இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆடையிலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். இதை குறிச்சும் நாம் பார்த்தோம். இது என்ன பண்ணும், இதுவும் அந்த டெம்பிளை தான் காலி பண்ணும், ஆலயத்தை தான் காலி பண்ணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம், மற்றவர்களை கோபப்பட வைப்பது. அதை குறிச்சு பார்த்தோம். அப்படிதானா? கோபப்படாதீங்க, கோபப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கோபத்தை நாம் தூண்டுகின்றோம் இல்லையா? யாருடைய ப்ராப்ளம்? அவர் கோபப்படுறதுக்கு யார் காரணமா இருக்கிறது? இன்றைக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம் என்றால் அந்த பர்சனுக்கு ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட். அதான் கடவுள் சொல்றார். சரி, சாதாரண விதிகள் அல்ல கடவுள் கொடுத்தது, சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருவனை பாவத்தில் விலை செய்கிறவனுக்கு அவனுக்கு எந்திரக்கல்ல கட்டி கடலில் போட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும் அது அப்படின்னு சும்மா சொல்லி போயிட்டாரு இல்லையா? ஆனா அதற்குள்ளாக இருக்கக்கூடிய காரியங்கள் அநேகமாக இருக்கின்றன, ஏகப்பட்டது இருக்கு. நான் சொல்ல 1-2 பாயிண்ட்ஸ். நீங்க ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க, சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. சரி, புனிதர்கள் ஏன் அடிக்கடி பாவசிந்தனம் செய்யறாங்க? அவங்களுக்குள்ள சின்ன ஏன்னா புனிதர்களாக வாழ்றாங்க, அதை பரிசுத்த வாழ்றாங்க. அவங்க அப்போதைக்கு புனிதர்கள். அவங்களுக்கு அவங்க சொல்ல, ஐயோ இந்த காரியம் எல்லாம் ஒரு பாவம், ஐயோ இது செய்யும் போடலாம், ஐயோ நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேனே, அவனை கொஞ்சம் காயப்படுத்திட்டேனே, ஏதோ ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டேனே, காயப்படுத்திட்டேன் அவனை. அப்போ அவங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு உணர்த்தப்படுகின்ற பொழுது அவங்க போயிட்டு உட்காந்து என்ன பண்றாங்க, போய் பரிசுத்தமாகறதுக்காக என்ன பண்றாங்க, இன்னும் அதுல இருந்து தெளிவடைகிறாங்க. ஸோ நீங்க பரிசுத்த வாழ்க்கையில வர 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 புள்ளியுண்ட அளவு உங்களுக்கு சின்னதா இருந்தாலும் தெளிவா தெரியும், இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது, இதெல்லாம் சரியான பாதை அல்ல என்பதை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ மற்றவர்களை கோபப்படுத்துவது, கோபப்பட வைப்பது பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு காரியம் பார்த்தோம் இல்லையா? அடுத்த ஒரு காரியம் என்ன பார்த்தோம்? என் பிரதர் திரும்ப பார்த்ததையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறீங்க, வேற உங்களுக்கு வேற செய்தியே கிடைக்கலையா? இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லணுமா? எனக்கு தெரியாது. நான் ஆவியான்கிட்ட உட்காந்து பேசும்போது அவர் சொன்னது அந்த ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணுனார். ஓகேங்களா? ட்ராக் பாதியில தான் நிற்குது, கம்ப்ளீட் பண்ணுனார். அதனால தான் திரும்ப அதே செய்தியை கொண்டு வரேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஆவியான சொன்னது, என்னுடைய வேலை இல்லை. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? சிசு கொலைகளை குறித்து பார்த்தோம் இல்லையா? சிசு கொலைகள், சிசு கொலைக்கு காரணமா இருப்பது. இன்னைக்கு நிறைய காரியம் பாருங்க, குடும்பத்துல ஒன்று சிசு கொலைன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று திருமண உறவை பிரிப்பதற்கு எத்தனையோ மக்கள் இன்று காரணமாக இருக்கின்றார்கள். பேசலாம், திருமண உறவை பிரித்தெடுப்பதற்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு காரணமாக, ஈவன் பெற்றோர் அவருடைய சொந்த பிள்ளையோட வாழ்க்கையில அவர்கள் பிரித்தெடுப்பதற்கு தயாரா இருக்கிறார்கள். Praise the Lord. Hallelujah. ஏன்? கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, கடவுள் மீது கொடுத்த அந்த வாக்குறுதியின் மீது நம்பிக்கை இல்லை, கடவுள் முன்னாலேயே அவர் பெற்றுக்கொண்ட அந்த கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் மீது நம்பிக்கை இல்லை. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு எத்தனை குடும்பம், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், நீங்க வெளியெங்க போகண்ட கிறிஸ்தவர்களை பாருங்க, எத்தனை குடும்பம். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஃபாதர் பேசிட்டு இருக்கும்போது, நான் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, நான் இது வரைக்கும் 2-3 கேஸ் பார்த்துட்டேங்க, இது நானே கல்யாணம் பண்ணி வச்சு நானே 3 பேருக்கு இது பண்ண வேண்டிய ஆகி போச்சுன்னார். மன வருத்தத்தோடு சொன்னார். பேசுறார், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் சொல்றாரு, நானே அவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியதாகி போச்சு, விவாகரத்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு சொன்னார். அப்ப எங்க இருக்கு இந்த உலகம்? நாம எங்க இருக்கிறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு குடும்பத்தை பிரித்து வாழ்வதில் நமக்கு மகிழ்ச்சி என்று இன்னைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்லி அந்த குடும்பத்திற்கு சாபத்தை அவர்கள் தேடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் கருத்தடை காரியங்கள்லாம் செய்தி நிறைய இருக்கு. நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் உள்ள போனீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள ஜஸ்ட் இந்த காரியத்தை மட்டும் எடுத்தீங்கனாலே ஓகேங்களா. சிசு கொலைக்கு கூட அன்னைக்கு அருட்தந்தை எங்களுக்கு செய்தி கொடுக்கும்போது சொன்னார், ஒரு ஃபாதருக்கு 5 பேரை மன்னிப்பதற்கு அதிகாரம் கொடுத்து வைப்பாராம். யாரு? நம்ம பிஷப். ஓகேங்களா. பிஷப் வந்து எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அப்போ தன்மையை பாருங்க, அந்த பாவத்தின் தன்மையை நான் சொல்றதுக்காக சொல்றேன். ஓகேங்களா. 5 பேருக்கு அதிகாரம் பெற்று வச்சிருப்பாங்களாம். இவங்க வந்து கவுண்ட் பண்ணி வச்சுட்டு, ஒருவேளை அந்த 5 முடிஞ்சிச்சு, ஆனா அந்த லைன்ல ஒருத்தவங்க இதே மாதிரி சூழ்நிலைக்கு வந்து சொல்லும்போது சொல்லுவாங்களாம், இல்லாம எனக்கு அதிகாரம் கிடையாது, நீ வேற ஃபாதர்கிட்ட போங்க அப்படின்னா. எதுக்கு நான் இது சொல்றேன்னா, அந்த பாவத்தின் தன்மை அப்படி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இவங்களுக்கு பர்டிகுலர் இதுதான் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க போய் பிஷப்ட பேசிட்டு, ஓகே இந்த மாதிரி ஆச்சு வரும்னு சொல்லி திரும்ப அடுத்து வாங்கிட்டு வருவாங்களாம். ஓகேங்களா. இது கடந்த வாரத்துல எங்களுக்கு அருட்தந்தை சொன்னது. ஓகேங்களா. அப்ப சிசு கொலையுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஏங்க ஈஸியா எல்லா பாவத்தையும் நான் கடகடன் மன்னிச்சிடுறாங்க. தந்தை மகன் தூயாவின் பேரை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குருவானவர் மன்னிச்சுட்டு ஒரு சில பரிகாரங்களை கொடுத்துட்டு அனுப்பிடுறாரு. ஆனா சிசு கொலைக்கு மட்டும் அப்படி இல்லை. பர்டிகுலர் அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கலாம், அது முக்கியமானதா இருக்கும். அதனால அவங்களுக்கு அந்த காரியத்தில் கிடையாது. பேசலாம். இன்னைக்கு அதுக்கு உடந்தையாக எத்தனை செவிலியர்கள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் இன்னைக்கு அவர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னடா இது இப்படி சொல்றீங்க பிரதர் அப்படிங்களா? எனக்கு தெரியாது. ஆவியான சொன்னது நான் உங்ககிட்ட சொல்றேன். இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இப்ப இதெல்லாம் செய்யும் பொழுது, ஒருவனை பாவத்தை விளைவிக்கின்ற பொழுது நாம சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு வரக்கூடிய தடைகள் போட்டு வச்சுட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு சாபத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது சாதாரண விஷயம் அல்ல. நாம் நினைப்பது போல இது சாதாரண விஷயம் அல்ல. ஒருவனை பாவத்தில் விளைவிக்கின்ற பொழுது நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, என்னுடைய சந்ததிக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறேன். அதனாலதான் உங்க குழந்தைகள் தூய்மையாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்றார். நம்பிக்கை இல்லாமல் நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துல உண்மை இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பிள்ளைகளும் எத்தனை வருடத்துக்கு? 1000 ஆண்டுகளுக்கு ஆசீர்வற்றவர்களா இருப்பார். பிரைஸ் தி லார்ட்.
3ஆம் 4ஆம் தலைமுறை, அது 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு செய்யக்கூடியது. இப்போ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் யாருன்னு யோசித்து பாருங்க. எங்க வீட்டுல இந்த பிரச்சனைக்கு காரணம் யார்? சரி, எதுக்காக இந்த கடவுள் உங்களை அந்த குடும்பத்துக்கு வச்சிருக்கிறாரு? ஏன்னா இறை வார்த்தை நீங்கள் அறிந்து இனிமே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு பயணித்து அந்த வாழ்க்கையிலிருந்து உங்கள் குடும்பத்தை கடவுளுக்கு கூட்டி வரணும் என்பதற்காகத்தான் உங்க ஒவ்வொருத்தரையும் கூட்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா, இதே மாதிரி நிறைய சொல்லலாம். ஓகேங்களா. ஒருத்தவங்க இறைவார்த்தையில நம்பிக்கை கொண்டு பயணிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள போய் கிண்டல் பண்றது, அவங்க உள்ளத்தை உடைக்கிறது, உலக காரியங்களை சார்ந்து இழுத்து கொண்டு வேறொரு இடத்துல ஜெபத்து கொண்டு விடாது. எங்க தேவையில்லாத இடத்துல கொண்டு உனக்கு அங்க போன விடுதலை கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஐயோ, நான் ஏற்கனவே இங்க எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க, நான் இதை அறிக்கையிட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னது, உனக்கு அங்க போன பாரு, அங்க போனா அந்தோனியார் ஜெபிக்கிறாரு, அந்தோனியாரே இறங்கி வந்து அந்த அவர் இது பண்ணி பண்றாரு. இல்லைன்னா இங்க இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல போனேன்னா உனக்கு உடனே விடுதலை, அங்க போய் தாயத்தை கட்டினீங்கன்னா உடனே விடுதலை. டிஸ்ட்ராக்ஷன். ஒரு நம்பிக்கையை உடைப்பது, கடவுள் மீது வைத்து நம்பிக்கை கொண்டு பயணிக்கின்ற பொழுது அதை உடைப்பது பாவம். அப்படி இல்லாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா தயவு செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகேங்களா. இன்னொன்னு என்ன தெரியுங்களா, பழைய ஏற்பாட்டுல பிழையாம்னு ஒருத்தர் உண்டு. பிழையாம். ஓகே. என்ன சட்டமா எண்ணிக்கையா விட்டுட்டேன். என்ன சட்டம்னு நினைக்கிறேன் 22 வரும். ஓகேங்களா. என்ன சட்டம் 22 எதில் வரும். ஓகே. அதுல இருக்கும், அல்லது எண்ணிக்கை 22 இருக்கும். ஓகே. பிழையாம குறிச்சு பார்க்கணும். எண்ணிக்கை தானே பிரதர்? எண்ணிக்கை 22 எண்ணிக்கையில பிரைஸ் தி லார்ட். ஓகேங்களா. எண்ணிக்கையில நீங்க தொடக்கத்துல படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் ஓகேங்களா, பாலாக் என்ற அரசனுக்கு எதிராக அவங்க பாளையம், அதாவது சண்டைக்காக அந்த வரும்பொழுது அவள் இருக்கின்றதை பார்த்துட்டு இந்த பாலாக் அரசன் என்ன சொல்லுவான், நீ போய் பிழையாம கூட்டு வா, அவன் யாரெல்லாம் சபிக்கிறானோ இல்லை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறானோ அது அப்படியே நடக்கும், நீ அவனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அனுப்பி வைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இவர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் போயிட்டு இந்த மாதிரி பாலாக் அரசர் ஒன்ன வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மக்களை அங்கே எதிரியை வந்திருக்கிறவங்களுக்கு அவங்களை எதிர்த்து சபிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, எப்ப நீங்க ஒரு நாள் தங்குங்க, நான் கடவுள்கிட்ட பேசிட்டு கடவுள் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பார். அப்ப அடுத்த அன்னைக்கு நைட்டு கடவுள் சொல்லுவாரு, நீ அங்க போகாத, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணணும். 12வது வசனம். ஓகேங்களா. 12வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நீ அவர் யாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு எதிராக நீ போய் என்ன பண்ணாத, இது பண்ணாத அப்படிம்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, எப்பா கடவுள் எனக்கு பர்மிஷன் தரல, அவங்கள சபிக்கிறதுக்காக தயவு செய்து இங்கேருந்து போயிருங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப போய் சொன்னோன்னா பாலாக்கு அடுத்து கொஞ்சம் உயர் அதிகாரிகளை அல்லது உயர்மட்ட மக்களை கொஞ்சம் திரும்ப அனுப்பி விட்டு கூட்டுவாங்க அப்படிம்பார். ஓகேங்களா. அப்பவும் இதேமாதிரி நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு அன்னைக்கு நைட் ஜெபம் பண்ணுவார். கடவுள் சொல்லுவார், நீ போ, எழுந்து போ, அவங்களோட நான் சொல்றதை மட்டும் செய்யும்பாரு. சரியா. போவாரு. காலைல எழுஞ்சி அதில் போகும்போது கழுதை என்ன பண்ணும், கழுதையில ஏறி சவாரி பண்ணும்போது கழுதை ஒரு பள்ளத்துக்குள்ள ஓடிடும். பிடிச்சி கழுதையை போட்டு அடி நடிப்பார், நீ எனது பள்ளத்து மாதிரி ஓடிட்டு இருக்கிற அப்படி. சரியா. அப்புறம் பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டு வரும்போது இன்னொரு பாதையில போனா அங்கே அவரை கொண்டு ஒரு செவரோட தேய்ச்சி காலெல்லாம் தேய்ச்சி புண்ணாக்கிறோம். பிடிச்சி திரும்ப போட்டு அடி நிற்பார். காரணம் என்ன, இவர்களுக்கு எதிராக வானதூதர் அங்க வாழ வச்சுட்டு நிற்கிறார். பிழையாமுக்கு எதிராக வானதூதர் வாழ வச்சுட்டு இருக்கிறார். 3ஆம் நேரம் என்ன பண்ணுவாரு, திரும்ப அடிச்சு எழுப்பி விட்டு போன இன்னொரு பாதையில போகும்போது அங்க என்ன நடக்குது, கழுது படுத்துக்கும். ஏன்னா அதுக்கு தாண்டி எங்கேயும் போக முடியாது, அதுக்கு வழியே கிடையாது. கழுது படுத்துக்கும். ஓகேங்களா. கழுது படுத்துக்கும். படுத்துன்னா திரும்ப அடின்னு அடிக்கும் போது கடவுள் அதில் வார்த்தை சொல்லும், கழுதுடைய வாயை திறந்தாருன்னு சொல்லிடும். கழுது பேச ஆரம்பிச்சிடும், நீ ஏன்பா என்னை போட்டு 3 நேரம் அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. இப்போ நல்லா கவனிக்கணும், கடவுள் போ நான் சொல்றதை மட்டும் செய்யன்னு சொன்னவரை எதிர்த்து எதுக்கு வாழை கொண்டு நிக்கணும். அவர் 2ஆம் நேரம் வந்தாங்க, வந்து சொல்றாங்க, என்ன நடக்குது, நீ எழுந்து அவங்களோட போ, நான் சொல்றதை மட்டும் செய்யுன்னு சொல்றதை சொல்லிட்டு தான் கேட்டுட்டு தான் போறார். ஆனா போறவருக்கு முன்னாடி இவர் வாழை தூக்கிட்டு நிக்கிறார். வானதுரங்க அவரை காளி மண்டுக்கு நிக்கிறார். ஏன் நிக்கணும்? பிரைஸ் தி லார்ட். யோசிக்க, இந்த சம்பவத்தை நீங்க படிச்சீங்களான்னு எனக்கு தெரியாது.
ஓகேங்களா? என்ன நிக்கிறாங்க? வாழை தூக்கிட்டு நிக்கிறாங்க. கழுதை பேச வைக்கிறாரு. கழுதைக்கு வானதூதன் நிக்க தெரிஞ்சது. இவர் கண் மறைந்து போச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? முதல்ல அவர் சொன்னது என்னது? நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அவர்களை சபிக்காதன்னு சொன்னாரு. அப்போ ரெண்டாவது காரியம் வந்தோன்னு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அதே வார்த்தை சொல்லி அவங்களை அனுப்பியிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ இருங்க ஒருவேளை கடவுள் மாத்தி சொல்லுவாரு, நான் கேட்டு வரேன். கடவுள் மீது நம்பிக்கையை அவர் இழந்ததன் நிமித்தமாக, அவர் வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கையை அவர் இழந்ததன் நிமித்தமாக கடவுள் அங்க போய் எடுத்து நிக்கிறாரு. நீ வரும்போது உன்னை காலி பண்ண. அப்பதான் என்ன நடக்குது? ஒருத்தருக்கு கடவுளுடைய வாக்குத்தத்தம் மறந்து போச்சுன்னு சொன்னா முன்னாடி இருக்கக்கூடிய உண்மையிலே கடவுள் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் தெரியாது. அவர் முன்பாக நின்ற வானதூதர் கத்தியை தூக்கி நிக்கிறது அவருக்கு தெரியல. கண் மறைக்கப்பட்டது. நீங்க அடுத்து தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா கீழே சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய கண்களை கடவுள் திறந்தார். அப்பொழுதுதான் வானதூரை கண்டு பொத்தரின் கீழே விழுந்து அவர்கிட்ட, ஐயா சாமி என்ன மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கிடப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப கடவுள் மீது கண்களை நான் என்னது அவர் கொடுத்த வாக்குறுதியின் மீது நான் சந்தேகப்படுகின்ற பொழுது, இது சந்தேகம் அவருக்கு. அப்ப ரெண்டாம் நேரம் நான் போய் கேட்கிறேன். அவர் முதல்ல தெளிவா சொல்லிட்டாரு, அது ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், உனக்கு அங்க போகாதே. இஸ் வெரி கிளியர். அப்புறம் என்ன? ஒருவேளை கடவுள் எனக்கு மாத்தி சொல்லி தருவார், நான் நீங்க வெயிட் பண்ணுங்க. யாருக்கு? மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுக்கணும். அங்க வந்த மக்கள் உடனே சொல்லி அனுப்ப வேண்டாம். கடவுள் மாத்தி தருவார். மக்களுக்காக அவர் பேசுறார், மக்களை சார்ந்து பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கையில எப்படி நிலைக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை இன்று எத்தனை மக்கள் சபித்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பாலாக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? திரும்ப அங்க போயிட்டு உடனே எழுதுறாரு, நீ திரும்ப போ, இப்ப போய் நான் சொல்றது சொல்லும் பாரு. அங்க போய் 3 நேரம் சொல்லுவாங்க. 3 நேரமும் அந்த இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதித்து தான் ப்ரே பண்ணுவார் அவரு பிழையாம். ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை நாம் திட்டுகின்ற பொழுது நாம் அவர்களை சபிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மக்களும் எப்படி படைக்கப்பட்டிருக்காங்க? கடவுளுடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டவர்களை நான் எதிர்மறையாக பேசுவதோ அல்லது அவர்களை குற்றப்படுத்துவதோ அல்ல காயப்படுத்துவதோ பேசுகின்ற வார்த்தைகளின் வழியாகவோ நான் பேசுகின்ற பொழுது என்ன பண்ணுகின்றேன்? கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை என்ன பண்ணுகின்றோம்? நான் காயப்படுத்துகின்றேன் அல்லது சபிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாரையாவது சபிக்கிறோம்னு சொன்னோன்னு வைங்களேன், குழந்தைக்கு முதற்கொண்டு யாரா இருந்தாலும் சரி, வார்த்தை சொல்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தயவு செய்து யோசித்து பாருங்க. இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், அப்படிதானே? இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பிரைஸ் தி லார்ட். என்னன்னா இன்னும் பாருங்க, அலுவலகத்துல சுயலாபத்திற்காக சால்ரை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? காக்கா பிடிக்கிற சால்ரை அடிக்கிற தப்புக்கு ஒத்து போகுது. அவர்கள் செய்கின்ற தப்புக்கு ஒத்து போகுது. சொல்ற புரியும் நினைக்கிறேன். சால்ரை அடிக்கிறது நம்ம ஊர்ல இதுல சொல்லுவாங்க இல்லையா? அவர்கள் ஒருவர் செய்கின்ற தவறுக்கு இவர்கள் ஒத்து போவது காக்கா பிடிக்கிறதுமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி பிரதர் இதெல்லாம் தப்பு? எஸ், அவர் தவறு செய்வதற்கு நீங்கள் அவரை என்கரேஜ் பண்றீங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் தவறு செய்வதற்கு நீங்கள் அவரை இன்னும் ஊக்கப்படுத்துகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இப்போ நாம அவரை பாவத்தில் உள்ள வைக்கிறோமா இல்லையா? யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பங்கள்ல ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அவரை என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம் எந்த நிலையில் இருக்கோம்? ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது நாம் உடந்தையாக பக்கத்தில் இருந்தோம் என்றால் அவரை என்ன செய்கின்றோம்? ஹல்லேலூயா. 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 ஓகேங்களா? அப்போ ஒரு இன்னும் நிறைய சொல்லலாம், சின்ன சின்ன காரியங்களா சொல்லலாம், நிறைய சொல்லலாம் இல்லையா? ஒருத்தர் கடமை செய்யும்போது தடுக்கிறதும் பாவம். ஒருவர் கடமையே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரை செய்ய விடாமல் தடுப்பதும் பாவம். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம அறிந்து அறியாமல செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதனால விழிப்பாயிருப்போம். ஆண்டவர் கேட்கறது ஒரே ஒரு காரியம், விழிப்பாயிரு. ஓகேங்களா? விழிப்பாயிரு. இறை வார்த்தையை ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். காரணம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? வார்த்தையை நாம் தேடுவதில்லை, வார்த்தையின் ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தா போதும், ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைச்சா போதும், இப்ப இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும். தட்ஸ் எனஃப்.
இது எனக்கு வாழ்வுக்கு நிறைவு கொடுத்துரும், ஒரு நாள் நிறைவு தராது. உங்கள் வாழ்க்கையின் பயணத்துல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடவுளுக்கு உகந்ததாக மாற்றாத வரையிலும் அது ஒரு நாள் உங்களுக்கு நிறைவை கொடுப்பதில்லை. அதில் நீங்கள் நிறைவு காண முடியாது. எப்பொழுதும் குறைகள் பேக் டு பேக் வந்து கொண்டே இருக்கும். Praise the Lord. Hallelujah. அப்போ எனக்குள்ளாக வாழுகின்ற கடவுள், என்னில் இருக்கின்றவர் எனக்கு நிழலாக இருக்கின்ற பொழுது என்னால் எப்படி தவறு செய்ய முடியும்? காரணம், எனக்குள்ள குப்பைகளை சேர்த்து வச்சிட்டு இருக்கிறேன். நான் குப்பையை வச்சிட்டு இருக்கிறேன். இந்த குப்பை என்ன நடக்குது? எப்போ நடந்தாலும் அதுதான் வெளியே நடக்குது, அதுதான் வெளியேறுது. அப்போ மற்றவர்களையும் அது குப்பையாக்குகிறது. ஒரு குப்பை உள்ள இருக்கும் பொழுது மற்றவர்களை பார்க்கும் பொழுது குப்பையா தான் பார்ப்போம். எப்படி பிழையாம் கண்கள் மறைக்கப்பட்டது போல அங்க பார்க்கறது ஒண்ணுமே இல்லாம மற்றவர்களையும் நம் பார்வையே அப்படிதான் இருக்கும். அவன்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவன் என்ன பெரிய இவனா, வந்து பார்த்துடட்டும். எனக்கு எவ்வளவு பலம் இருக்குது தெரியுமா? இன்னைக்கு இந்த சூழ்நிலையில எவ்வளவு பேர் ஓடிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? உள்ள இருக்கிறதெல்லாம் குப்பை. இந்த உலகத்தை சார்ந்ததை வச்சுட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு உண்மையிலே ஒரு சம்பவத்தை கேட்கும் போது ரொம்ப கடினமா இருந்தது. நான் ஒருத்தங்களை பார்த்துருக்கிறேன். அவங்க வந்து எப்பவும் ஜெபமாலை சொல்லிட்டே இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நான் உண்மையிலே நினைச்சேன், இப்படிலாம் இருக்கிறாங்க, நல்ல பக்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கிறேன். எப்போ போனாலும் எப்பவும் பார்த்தாலும் ஜெபமாலை அல்லது புத்தகம் இதுதான் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் அவங்க ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும்போது அவங்க சொன்னா, அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்களே, என்ன ஆச்சுது, எப்படி இருக்குதுன்னா, அப்போ சொன்னாங்க, இதுதான் பிரச்சனை. அவங்க ஜெபமாலை சொல்லுவாங்க, ஆனா மடியில மொபைல் இருக்கும், மொபைல்ல சீரியல் ஓடிட்டு இருக்கும். சீரியலை பார்த்துட்டு ஜெபமாலை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீட்டுல அவங்க வேற ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு இத்தனை ஜெபமாலை முடிக்கணும், இன்னைக்கு இத்தனை காரியம் இதை பண்ணணும். அப்போ கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். இங்க என்னது? சீரியல் ஸ்டார்ட். மடியில மொபைல், இங்க கையில ஜெபம். கேட்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா, நான் என்னுடைய மனசுல நான் எப்படியோ வச்சிருந்தேன், என் மைண்ட்ல நான் வச்சிருந்தது இது வேற. பட் உண்மையிலேயே இப்படி ஒரு சூழ்நிலையா? ஜீசஸ். இன்னைக்கு ஜெபம், வீடியோ, ஆடியோக்கள் அல்லது வேறு காரியங்கள், உலகத்தின் போக்கில் உள்ள காரியங்கள். இன்று நம்ம அதுதான் சொல்ல, உள்ளுக்குள்ள எது இருக்கோ வெளிவேட வாழ்க்கை நமக்கு அவசியம் இல்லை. அதான் பரிசேரை பிடிச்சு திட்டுவார். ஜீசஸ் ஏன் பரிசேரை பிடிச்சு திட்டுறாரு? இதுதான் இந்த இப்ப நான் சொன்ன சம்பவத்துக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. வெளியில சூப்பர், ஆனா உள்ளுக்குள்ள குப்பை. உள்ளெல்லாம் இருக்கிற குப்பை. அதனாலதான் சொல்றாரு, உங்க உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் தானமாக கொடுங்க, நீங்க பரிசுத்தமாயிருவீங்க. பரிசேயர்களை பார்த்து சொல்லும் பொழுது, உங்கள் உள்ளத்தில் உள்ளதை தானமாக கொடுங்கள். நீங்க என்ன பண்ணுங்க? தானமா மக்கள்கிட்ட கொடுக்க கூடாது, அது கொடுக்க சொன்ன இடம் வேற. ஓகே, அதை கொடுங்க, நீங்கள் பரிசுத்தமா மாறுவீங்க. உண்மையாகவே நீங்கள் மெஸ்ஸியாவை கண்டுகொள்வீர்கள், கடவுளை கண்டுகொள்வீர்கள், கடவுளோடு இணைந்து வாழ்வீர்கள் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம தினமும் சிந்திப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். உண்மையாகவே ஜீசஸ் அழைத்த அந்த 11 பேர் இருக்கிறோமா? ஓகேங்களா? அன்னைக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னோம், யோவான் 6வது அதிகாரம் 70வது இறை வார்த்தை. ரொம்ப வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து. படிக்கலாமா? யோவான் 6:70. 6:70 தான் நினைக்கிறேன், இல்லைன்னா 7:70. 6:70 தான். நீங்களும் போய்விட இயேசு அவர்களை பார்த்து, படிங்க. இயேசு அவர்களை பார்த்து, 12 உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அல்லவா? ஆயினும் உங்களுள் ஒருவன் அலகையாயிருக்கிறான் என்றார். ஆமென். பாருங்க, இந்த வார்த்தையில எவ்வளவு வேதனையோட சொல்றாரு தெரியுமா? அவர் சந்தோஷமா சொல்றாரா? நான் உங்களை 12 பேரை தேர்ந்தனேன், உங்களில் ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? அழகையா இருக்கிறான். அந்த வார்த்தை இன்று நாம் கேட்கக்கூடாது. ஒருத்தர் கடவுள் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை அங்க போய் சொல்லிடக்கூடாது. பேசலாம். வெளிப்பாக இருங்க, தயவுசெய்து வெளிப்பாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில
கடவுளோடு நாம் பயணிக்கணும். இறை வார்த்தையோடு பயணிங்க. இயேசு கிறிஸ்துவை நற்கனை வழியாக உள்வாங்குங்க. நாம் இறைவனை உள்வாங்கியவர்களாக கடவுளின் ஒளியாக நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். கடவுளின் ஒளி என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒளி இருக்கக்கூடிய இடத்தில் இருள் இருக்க முடியாது. அப்போ உங்களை சூழ்ந்து இருள் இருக்குது என்றால் நாம் இன்னும் ஒளியாக மாற வேண்டியது இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால நான் ஒளியாக இருக்கிறேனா? கிறிஸ்துவின் ஒளியாக என்னோட வாழ்க்கையில் இருக்கிறேனா? கிறிஸ்துவின் ஒளியிலே நான் பயணிக்கின்றேனா? கிறிஸ்துவின் ஒளியை என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறேனா? என்னுடைய சமுதாயத்துக்கு கிறிஸ்துவின் ஒளியை கொடுக்கிறேனா? என்னுடைய ஒளியிலிருந்து நான் மற்றவர்களுக்கு ஒளியை ஏற்றுகின்றேனா? இந்த இதுதான் உங்க வாழ்க்கையில கனியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுதுதான் நாம் என்ன பண்ணுவோம்? மற்றவர்களை பாவத்தில் விழ வைக்காதவாறு நாம் நம்மையும் காத்துக்கொள்வோம், மற்றவர்களையும் பாதுகாத்து கடவுளுக்குள்ளாக கூட்டு வருவோம். அதனால தொடர்ந்து இறை வார்த்தையை படிங்க. இறை வார்த்தையின் அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்காக கடவுளிடத்தில் ஜெபிங்க. அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதற்காக ஜெபிங்க. அந்த வார்த்தையின் ரகசியங்களை உள்வாங்குங்க. அன்னை மரியாள் தியானித்தது போல நீங்க தியானிங்க. அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் தியானிக்கின்ற பொழுது உங்க உள்ளத்தில் என்ன இருக்கும்? இது எப்பொழுதும் அழியாத ஒன்றாக கல்வெட்டாக நாட்டப்படும். பிரைஸ் தி லார்ட். அது உள்ளத்துக்குள்ளாக எழுதப்படும். நீங்கள் தியானிக்க அது எழுதப்படும். இந்த வார்த்தை உங்களுக்கு எந்த சூழ்நிலை எங்க வேணுமோ அங்கே ஆவியானவர் அதை எடுத்துக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால உள்ளத்துல நாம் இறை வார்த்தையை சேகரிப்போம். அப்பொழுது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீயாவி வெளியே போயிட்டு திரும்ப வர முடியாது. வெளியேறக்கூடிய தீயாவி சுத்தி அலைஞ்சிட்டு 10 நேரம் ஆகுது, வாழ்நாள் முழுதும் சுத்தி அலைஞ்சிட்டு நம்ம தொட்டாலும் உள்ள வந்து அங்க என்ன இருக்குது? இறை வார்த்தை இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறத பார்த்துட்டு அவனால் எட்டி கூட பார்க்க முடியாது. உங்களுடைய முந்தைய வாழ்க்கை, முன்னைய நிலையை விட பின்னைய நிலை பயங்கர சூப்பரா இருக்கும். எப்போ? நமக்குள்ளாக இறை வார்த்தையை உள்ளுக்குள்ள சேகரிக்கின்ற பொழுது, இறை வார்த்தைக்கு நாம் தியானிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை நாம் தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது, அதை வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து விரும்புகின்றபடி அவர் காட்டுகின்ற பாதையில், அந்த குறுகலான பாதையில் போனாலும் அதுல ஒரு வலி இருக்காது, ஒரு பெயின் இருக்காது, மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவரின் பின்னால் தொடர்ந்து பயணிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எஸ் ஜோஸ் பிரதர்.